ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு பிறகு நல்ல முறையில் ஒழு செய்து எழுந்து 2 ரக்காத்துக்கள் தொழுது பிறகு அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் பாவம் செய்து அதற்கு பிறகு நல்ல முறையில் ஒழு செய்து திறந்தவெளி மைதானத்திற்கு சென்று 2 ரக்காத் தொழுது அல்லாஹு தாலாவிடம் அவர் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தாலா அவர்களை அவசியம் மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்த பாவத்திற்காக வேண்டி அதிகமாக தௌபா நஃபில் தொழுது அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். இது போன்ற சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்ட் சென்று மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். டவுன்லோட் செய்து வைத்து 2-3 முறை கேட்டு பயனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.